நம்ம பச்சரிசி வந்து வாங்கி நனைய வச்சுருக்கோம். நல்லா கழுவி 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறணும். நல்லா ஒரு 2 மணி நேரம் நனைஞ்சிருச்சு. இந்த பச்சரிசி நனைய போட்டு வச்சுருக்க காரணம் வந்து நம்ம கொலக்கட்டை வைக்க போகிறோம். ஓலை கொலக்கட்டை மாவை இடித்து அதில் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே ஓலை கொலக்கட்டை போட்டிருந்தோம். அது வந்து நம்ம கடையில் வாங்கின மாவு. இது வந்து நம்ம பச்சரிசி வாங்கி நனைய வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சலிச்சுட்டு செய்ய போகிறோம். நம்ம நனைய வச்ச அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். நம்ம அரைச்சி நல்லா சலித்து மாவை எடுத்து வச்சுக்கிறோம். மாவு நல்லா அரைச்சிருக்கோம். இதில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மண்டவெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சுக்கும் ஏலக்காயும். இந்த இடித்த மாவில் வந்து நம்ம சுக்கு போட்டு செய்ய போகிறோம் கொலக்கட்டை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம மாவு வந்து நனைய வச்சு அரிசியை நனைய வச்சு இடிக்கிறதுனால இந்த மண்டவெல்ல பாகு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். அப்போ நம்ம தண்ணி வந்து அதிரசத்துக்கு மாவு பிணையிற மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி மண்டவெல்லம் பூரா கரைஞ்சி வரணும். நம்ம பச்சரிசி மாவு வந்து நல்லா இடித்து சலித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மண்டவெல்ல பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றி அப்படியே கிண்டுவோம். கெட்டியாக தான் காய்ச்சி வச்சுருக்கோம். நம்ம ஒரு அளவு தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணியனாக்கா ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மாவு நேர்த்தி ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி நனைய வச்சுருக்கிறதுனால அரிசி இந்த மண்டவெல்ல பாகெல்லாம் இழுக்காது சீக்கிரத்தில். கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பூ வந்து நம்ம நல்லா சீவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு போட்டுக்கிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கைட்டை பிணைய முடியலை. சூடு ஆறிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கைட்டை பிடிச்சிடலாம். நம்ம அதிரசத்துக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி பிணையணும். பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மாவு எரிக்கிறோம். மாவு வந்து இடித்த மாவு. இடித்த மாவு வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடையில் வாங்கி மாவை செய்கிறத விட நம்ம அரிசி வாங்கி நனைச்சி நம்ம அதை மிக்ஸி ஜார்லையோ இல்லை மிஷின்லையோ இடிச்சிட்டு வந்து நம்ம அதை பாகு காய்ச்சி நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓலை இன்னும் ஒன்று எடுத்து இப்படி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி ஓலை எடுத்து இப்படி கட்டிக்கிறணும். இப்படி கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து உருவாது. கெட்டதுக்கு வந்து நமக்கு இந்த ஓலையை வச்சு கட்டிக்கலாம். என்ன கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் லேட்டாகும். பொறுமையாக தான் நம்ம செய்யணும். இதுக்குள்ளே நம்ம சொருவி விட்டுக்கிறோம். நம்ம கொலக்கட்டை எல்லாமே கட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வைப்போம். வந்து தண்ணியை ஊற்றி இதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுருக்கோம். இடியப்ப தட்டு இதுக்கு மேலே வந்து ஓலையை போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா தண்ணி கொதித்து வரணும். ஓலை வந்து நல்லா சூடேறி தண்ணி கொதித்து மேலே வருது. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே அப்படி அடுக்கி விட்ருவோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேக விட்டுருவோம். நல்லா அரை மணி நேரம் நல்லா வேகணும். அடுப்பு வந்து அதிகமாகவே எரியணும். கொலக்கட்டை வந்து நம்ம அவிய வச்சோம். இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து கொலக்கட்டையை எடுத்தாச்சு. இப்போ ஒரு கொலக்கட்டையை நான் பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்கும். கொலக்கட்டையை வந்து நம்ம அந்த ஓலை போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல. இப்போ அதனால் கொலக்கட்டை வந்து இந்த பக்கம் வரல, இங்கிட்டும் வரல. அப்போ கொலக்கட்டை உள்ளே இருக்குது. இப்போ நம்ம எடுத்துட்டு இந்த ஓலையை எடுக்கணும். அப்பா எடுக்கும்போதே சுடு பயங்கரமாக இருக்குது.
நல்லா கொலக்கட்டை அழகாக வந்திருக்கு. இப்படி நல்லா ஒன்று போல் வந்திருக்கு கொலக்கட்டை. இது வந்து நம்ம கடையில் வாங்கின மாவு மாதிரி இப்படி நம்ம ஆட்டினோம்னா சுட முடியல, உடஞ்சிரும். நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து கொலக்கட்டை ஓலை கிடச்சிச்சின்னா செஞ்சு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. இந்த ஓலை வந்து சீக்கிரத்தில் டவுனுக்குள்ளே கிடைக்காது. கிராமத்துகள்லைன்னா அந்த ஓலை கிடைக்கும். நம்ம பனை மரத்தில் யார்கிட்ட கேட்டாலும் வெட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே நம்ம காசு கொடுத்து கேட்டால் கூட நம்ம நினச்ச நேரத்துக்கு ஓலை கிடைக்காது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.